உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் ஒரே மதம் காதல். சொல்லப்போனால் திகட்ட திகட்ட இந்த உலகம் காதலை கொண்டாடியிருக்கிறது. இன்னும் கொண்டாடிக் கொண்டே இருக்கிறது. அப்படி கொண்டாடப்படும் காதல் தோல்வி அடைந்தால் அந்த நபரின் நிலை என்னவாகும்? நிச்சயம் உங்கள் நண்பரோ தோழியோ காதல் தோல்வியால் புலம்பி அழுது கேட்டிருப்பீர்கள். அல்லது நீங்களே கூட ஒரு காதல் தோல்வியை சந்தித்து இருக்கலாம். ஆசையாக காதலித்தவர்களுக்கு அவர்களது காதல் முறிந்துவிட்டால் வாழ்க்கையை இழந்துவிட்டது போல் தோன்றும். அதை இப்போது நினைத்தாலும் மனதில் ஏதோ ஒரு ஓரத்தில் நீங்கள் பூட்டி வைத்திருக்கும் வலி சற்று வெளிவந்து செல்லலாம். காதல் தோல்வி யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். காதல் சந்தோஷத்தை தான் எப்போதும் தர வேண்டும் என்பதில்லை. காதல் தோல்வியிலிருந்து மீள்வது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. காதல் தோல்வியில் இருக்கும் போது வேறு காதல் ஜோடிகளை பார்த்தாலே பழைய நினைவுகள் வந்து தொற்றிக்கொள்ளும். ஆனால் அவ்வாறு இல்லாமல் காதல் தோல்வியிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அப்படி காதல் தோல்வியில் இருந்து மீண்டு வர முயற்சிக்கிறீர்கள் என்றால் இந்த வழிமுறைகளை நீங்கள் கடைபிடித்தால் எளிதில் உங்களால் காதல் தோல்வியிலிருந்து வெளிவர முடியும். மனதை உங்களுக்கு பிடித்தமான விஷயத்தில் செலுத்துங்கள். இது சொல்வது சுலபம்தான், ஆனால் செய்வது அவ்வளவு எளிதானதல்ல. எந்த ஒரு விஷயம் நம்மிடம் இல்லையோ அதை தேடிதான் நம் மனது செல்லும். இது மனித இயல்பு என்றாலும் மனதை நம் கட்டுக்குள் வைக்க வேண்டியது மிகவும் அவசியம். தொலைக்காட்சி பார்ப்பது, புத்தகங்கள் படிப்பது, வெளியே செல்வது என்று உடலுக்கும் மனதுக்கும் ஏதேனும் ஒரு வேலையை கொடுத்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை கண்டறிந்து அதில் கவனம் செலுத்துங்கள். ஒரு காகிதத்தை எடுத்து உங்களுக்கு எது பிடிக்கும், பிடிக்காது என்று பட்டியலிடுங்கள். அப்படி எழுதும்போது உங்களுக்குள் ஒரு தெளிவு பிறக்கும். நீங்கள் எதை செய்தால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பதை உங்களால் உணர முடியும். நமக்கு பிடித்தமான நபர் அல்லது ஒரு விஷயத்தில் இருந்து விலக வேண்டும் என்றால் நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் முயற்சி கவனத்தை அதிலிருந்து திசை திருப்புவது. அன்றாட வேலைகளை தவிர்க்காதீர்கள். காதல் தோல்வி அடைந்தவுடன் போனை அழைத்து வைத்துவிட்டு எங்காவது ஓடிவிடாதீர்கள். தினமும் உங்கள் பணிக்கு செல்லுங்கள். நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிடுங்கள். குடிப்பது மற்றும் சிகரெட் குடிப்பதை நிறுத்த முயற்சி செய்யுங்கள். தனிமையில் வருந்தாதீர்கள். காதல் முறிந்து சில மாதங்கள் தனிமையை தவிர்ப்பது நல்லது. தனிமையில் பல எதிர்மறையான எண்ணங்கள் வரலாம். முடிந்தவரை உங்கள் நண்பர்களுடனோ உறவினர்களுடனோ இருங்கள். அல்லது உங்களுக்கு பிடித்த நண்பர் அல்லது தோழிக்கு அருகே இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். பயணங்கள். பயணம் என்பது கவலைகளை மறப்பதற்கு ஒரு எளிய வழி. பயணம் பல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பதோடு மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியையும் அளிக்கிறது. காதல் தோல்வியின் வலியில் இருக்கும் போது உங்களுக்கு பிடித்த இடத்தை தெரிவு செய்யுங்கள். இதுவரை நீங்கள் சென்றிராத புதிய இடத்திற்கு தனிமையாக அல்லாமல் உங்கள் நண்பர்களோடு சென்று வித்தியாசமான அனுபவத்தை பெற்றிடுங்கள். புது இடங்களாலும் புதிய மனிதர்களாலும் உங்களுக்குள் நல்ல உணர்வை ஏற்படுத்த முடியும். நண்பர்களோடு பேசுங்கள். வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடப்பதற்கு பதிலாக வெளியே சென்று நண்பர்களை சந்தியுங்கள். ஏனெனில் வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடப்பது உங்களின் மனதில் பழைய நினைவுகளை அலைபாயத் தொடங்கும். இதனால் நிலைமை இன்னும் மோசமடையதான் செய்யும். அதனால் நண்பர்களிடம் பேசுங்கள். நேரத்தை அவர்களுடன் செலவழித்து கவனத்தை திசை திருப்புங்கள். அப்படி நண்பர்களை சந்திக்கும் போது முக்கியமாக உங்கள் முன்னாள் காதலன் அல்லது காதலியை பற்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் அதிலிருந்து எப்படி வெளிவருவது? புதிய விஷயங்கள். பழைய நினைவுகளில் இருந்து உங்களை வெளிக்கொண்டு வர புதிய விஷயங்கள் எதையேனும் செய்ய தொடங்குங்கள். உதாரணமாக உடற்பயிற்சி செய்யத் தொடங்கலாம். ஒரு வாரம் செய்துவிட்டு அதிலிருந்து விலகாமல் அதனை சரியாக தொடர்ந்து செய்ய வேண்டும்.
சமையல், ஓவியங்கள் வரைவது, புதிய இசைக்கருவி கற்றுக்கொள்வது என ஏதேனும் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் செய்திடாத விஷயத்தை செய்யத் தொடங்குங்கள். மது பழக்கம் வேண்டாம். காதல் தோல்வியை சந்தித்த அனைவருக்கும் ஒரு நண்பர் அல்லது தோழி இருப்பார். மது அருந்தி வலியை சரிசெய்து கொள்ளுமாறு அறிவுரையும் வழங்குவார். காதல் தோல்வியில் இருந்து வெளிவர குடிப்பழக்கத்தை கையில் எடுப்பது ஆரோக்கியமற்ற செயல். உங்கள் துணையை பழிவாங்க வேறு காதலில் விழ வேண்டாம். உங்கள் துணையை பழிவாங்குவதற்காக உடனடியாக இனியொரு காதலை தேடிக்கொள்வது நிலைமையை மேலும் மோசமாக்கும். இதனால் பிரச்சனைகள்தான் அதிகமாகும். ஏற்கனவே காதல் முறிவால் அவதிப்படும் நீங்கள் மீண்டும் நம்பிக்கையற்ற உறவுக்குள் செல்வது மேலும் மனதை பாதிக்கும். சமூக ஊடக நினைவுகள். உங்கள் முன்னாள் காதலன் அல்லது காதலியை சமூக ஊடகங்களில் பிளாக் செய்ய வேண்டுமா அல்லது நட்பில் இருக்க வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். இதையெல்லாம் தாண்டி நமக்கு நடப்பதை அல்லது நடந்தவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் நினைத்தவாறு நடக்காமல் போனதையே எண்ணிக்கொண்டிருப்பதால் எந்த பலனும் இல்லை என்பது உங்களுக்கும் தெரியும். நண்பர்களே, இது போன்ற விஷயங்களை அதிகமாக தெரிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.